இயக்குனருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் சார். அண்ட் லெஜண்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் கடைக்கு வந்து விளம்பரங்களுக்கு இது மாதிரிலாம் போகும்போதே வந்து சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எப்போவுமே பேசும்போது இந்த லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா எப்போவுமே தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தாமல் எல்லாரும் அவர்களுடைய பெருமையை பெருமைப்படுத்தக்கூடிய நாங்கள் பார்க்குற இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கோம். நாங்கள் எப்போ கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்கிற ஒரே வார்த்தை நிறைய நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகள் உங்களை பார்க்குறேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவர் கூட ஒரு நாள் கேட்குவிப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனால் எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன். அது நான் சொல்லலை, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது. அதை நான் அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவனும் நடிச்சிருக்காரு. ஓட கிடையாது தம்பி, வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துல அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை தளர்த்துவாங்கன்னு எப்படி பார்த்தேன். கடைசியா சாரி பல தடவை அவர் ஆக்ஷன்லாம் முடிச்சதுக்கு கூட எங்கிட்ட சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன் 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள் இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. அது மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திட்டே இருக்காங்க. லெஜண்ட் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும் நான் பார்த்த விஷயம் நம்ம பார்த்த விஷயம் சரணாஸ்தர் போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அவங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அவங்க ஊர்ல நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, எடுக்கிற கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்கல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையிலேயே எடுக்கிறோம்னா அண்ணன் மட்டும்தான். எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. பகிரன் சார் உங்களுக்கு பெரிய நன்றி. என் சிம்ரன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகாக அந்த பாடல் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அடுத்த படத்துல லெஜண்ட் சாரே யோசிக்கலாம், விஷாலியை கதாநாயகியா போட்டுடலாமோ? இப்போ வீட்டிலே அண்ணா அமைதியா இருக்காரு. 15 வருஷம் 50 வருஷம் தான் நீங்க மட்டும் தான் பேசுறேன். அண்ணா அமைதியா இருப்பாரு. இல்ல செந்தில் சார் கூட யாராவது ஒரு நாள் தம்பி யோசிக்கிறேனாலும் இந்த மாதிரி யோசிக்க சொல்லிட்டு போயிருந்தா தம்பி. நான் படம்லாம் முடிச்சுட்டு சாருக்கு அடுத்த விளம்பரத்துக்கு வந்தப்ப பூவை நான் ஒரு டிசைனா வச்சுட்டேன். லெஜண்ட் சார் நான் திரும்பவும் சொன்னேன், வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்காத முகம், நகைச்சுவை உணர்வு, அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் எல்லாமே அவருக்கு இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். மக்கள் மனதில் முழுமையாக இடம் பிடிச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்களை மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத மேடையில் பதிவு செஞ்சு எல்லாருக்குமே நன்றி கூறுகிறேன். பத்திரிகை சகோதரர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ பெரிய பயணம் எவ்வளோ வளர்ச்சி முடியும். அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப அமர்ந்திருக்கும் ராசிகள் அவர்களுக்கும் நிறைய நினைச்சு பார்க்குறேன். எங்கள் பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப வருஷம் லெஜண்ட் சரணன் சார் இவங்க பற்றி நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னா நான் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதாவது ஓப்பனாக சொல்ல போனோம்னா படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த படம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி தோரிசன் சாரோடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். பட்டாசு எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்ட்
தெரியாது, அதை கற்றுக் கொடுத்தது அவங்க தான். இப்போ திருப்பி திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமா. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், ராணி மாதிரி பார்த்துட்டாங்க. சச் அ லவ்லி ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். சச் அ டார்லிங் ஷீ இஸ். ஆல் இன் ஆல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார் உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெக்னீஷியன்ஸ்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் ஒரு டெக்னீஷியன் தான் கூப்பிட்டு வேலை கொடுத்து சாப்பாடு கொடுத்து பணம் கொடுத்து அவங்களோட தங்கமாக பார்த்துக்கிற லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு அந்த லீடர் இருக்கிற பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி லீடர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சார். நானும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். Thank you so much, Aishwarya. Thank you so much. And Vishal jokes apart, நிஜமாவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெயினில் ஒரு ஆக்டா உங்க காட்டுறதுல அவ்வளோ பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஆல் வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.